ஏராளமான மூட நம்பிக்கை நம் மக்களிடையே இருக்கிறது. பில்லி, சூனியம், மையி, மாஞ்சிரகம், செய்வின, செயற்பாட்டு வின, காத்து, கருப்பு, பேயி, பிசாசு, செவ்வாதோஷம், நாகதோஷம், சாமியாரிடம் போய் வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் சாமியார்களிடம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குங்க, நல்லா பாருங்க. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு எது தேவையா இருக்கு? பணம் தான் தேவையா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ வழியில படிக்கிறோம், வேலைக்கு போறோம், உடல் உழைப்பை செலுத்துகிறோம். என்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு மண்டம் ஓடு, தலைச்சம்பள மண்டோடு பார்த்துருக்கீங்களா? நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனா பார்க்கலாம். இந்த தலைச்சம்பள மண்டோட்டு மைய எடுத்து இந்த பேப்பர்ல கொஞ்சம் தடவுனுங்க. தடவிட்டு நல்லா கவனிங்க. இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுனா நீங்க டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கலாம். வேலைக்கே போக தேவையில்லை. மைய இடது பக்கம் தடவி நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே போட்டீங்கன்னா பணமா மாறிடும். சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்றீங்களா? தந்தை பெரியார் வாழ்க. தம்பி சொல்லுங்க. தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, முத்தமிழர் கலைஞர் வாழ்க, மாண்புமிகு தமிழக முதல்வர் வாழ்க, திராவிட அரசு வாழ்க. 500 ரூபா வேணா வந்துடும். ரொம்ப ஈஸிங்க. இப்படிதான் நான் ஒரு 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன் உழைக்காமையே. 500 ரூபா. நம்ம ஊர்ல தான் 500 ரூபா. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இது 5 ரூபா தான். நமது மோடி ஆட்சிக்கு வரும்போது நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா நம்ம நாட்டு பணமும் டாலர் மரப்பும் ஒன்னா ஆக்கிடுவேன்னாரு. அப்ப 44 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 85 ரூபா. நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஏமா நம்ம ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு, நீங்க நிதியமைச்சரை பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், நம்ம பணம் வீழ்ச்சி அடையலைங்க, அமெரிக்கா பணம் தாங்க உயர்ந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி பதில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமாங்க? அந்த அம்மா அறிவாளித்தனமா ஒரு பதில சொல்லுது. அதோட சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னார், ரூபாய் நோட்ல பண மதிப்பு உயரணும்னா லட்சுமி படத்தை போட்டா பண மதிப்பு உயரும்னு சொன்னாங்க. லட்சுமி படத்தை போட்டா பண மதிப்பு உயரும்னா லட்சுமி விலாஸ் பேங்க்ல ஏயா மூடிட்டீங்க நஷ்டமாயின்னு சொல்லி நம்மளும் கேட்டாங்க. இப்படி தற்கூரிகள் பிற்போக்குத்தனங்களை விதைக்கிற நாட்டில் நம்ம இருக்கிறோம். ஆக இது பாத்தீங்கன்னாக்கா வெறுங்கையில எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிறதா இப்ப இதுல சயின்ஸ்.